இதில் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வருஷமாக ஆச்சு. இது அடிக்கடி யூஸ் பண்ணாததுனால, கிட்டத்தட்ட 5 வருஷமாக இது கையே வைக்காததுனால, இப்போ நான் போட்டு இது கழட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸ்லிப் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள், நான் இது கழட்ட ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஸ்டார் வந்து ஸ்லிப் ஆகுது. இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது நல்லா தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டார் இருக்கும்ல, அந்த 4 ஸ்டாரா, அந்த ஸ்டார் வந்து சுத்தமாக ரொட்டேட் ஆகிற அளவுக்கு சுத்தமாக அது போயிடுச்சு. அந்த மரம் போயிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்க்ரூ சுற்றலை. ஸ்க்ரூ சுற்றாமல் வெறும் திருப்பி தான் சுற்றாது. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டு டைட் பண்ணி கழட்டி பார்த்துட்டேன், போயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது எப்படி இது கழட்டணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஐடியா சொல்கிறேன். 2 விதமான ஐடியா இருக்குது. ஒன்று வந்து இதில் வெல்டிங் வச்சு இதை ஜாயின் பண்ணணும். வேறு ஒரு இரும்பு வேறு ஒரு மெட்டலில் இப்படி வச்சுட்டு வெல்டிங் வச்சுட்டிங்கன்னா, வெல்டிங் வச்சதுக்கப்புறம் இப்படி திருப்பும்போது என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக கழட்டிடும். இதோட இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்குது. ஆனால் அது எல்லா நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா கார்பெண்டருங்கிறதுனால இது வந்து மரத்தை அழைக்கிறதுக்காக இது உளின்னு சொல்லுவாங்க. இந்த எட்ஜு வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணேன், இதுக்கு வந்து மரப்பிடிங்க வரும், அதை நான் இல்லாததுனால இதை அப்படியே இதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பொருள் கூட இப்படி கழட்டணும். இந்த ஸ்க்ரூ டிரைவரை கழட்டுறது வந்து எப்படி பார்த்திங்கன்னா, இந்த பக்கமாக ரொட்டேஷன் பண்ணணும். இந்த எட்ஜில் இந்த ஸ்க்ரூவோட இந்த எட்ஜில் முதல்ல நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சுற்றியால் மேல் பக்கம் அடிக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு பெரிய சுற்றி இருக்குது. இந்த பெரிய சுற்றியால் மேல் புறத்தில் இப்படி அடிக்கிறேன். இப்படி அடிக்கும்போது ஸ்கிப் ஆகும். நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் யாராவது ஒருத்தங்களை கீழே இப்படி பிடிச்சிக்க சொல்லுங்கள். எப்படி பிடிச்சிக்கணும்னா, கீழே யாராவது டைட்டாக இந்த ஸ்க்ரூ மேலே நல்லா ப்ளேஸ் பண்ணி, ஸ்க்ரூவோட சென்டர் கிடையாது, ஸ்க்ரூவோட சென்டரில் வைக்கக்கூடாது, ஸ்க்ரூவோட சைடில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சைடில் இப்படி வச்சுக்கணும். சைடில் இப்படி வச்சுக்கிட்டு சுற்றியால் இந்த இடம் இப்படி ஸ்கிப் ஆகாத அளவுக்கு யாராவது பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் சுற்றியால் மேலே இப்படி அடிக்கணும். தெரியுதா? தெரிஞ்சுதா? இப்போ நான் சுற்றியால் இப்படி மேல் பொறுத்தோட சைடில் வச்சுக்கிறேன். இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு, சென்டரில் வைக்கக்கூடாது, இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுற்றியோட மேல் பொறுத்தால் இப்படி அடிக்கும்போது தெரியுதா? தெரிஞ்சுதா? இந்த நெட்டை நான் இப்போ கழட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டார் வந்து அலங்கோலமாக ஆகிடுச்சா. இப்போ நான் இதோட எட்ஜில் வந்து அந்த வெளியே வச்சு அடிக்கும்போது நான் வரும், ஆட்டோமேட்டிக்காக இப்படி திரும்பிடுது. ஆக ஸ்க்ரூ டிரைவரால் நம்ம இதை திருப்புறதுக்கான ஃபோர்ஸ் நம்ம ஓரளவுக்கு மேலே போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இது மேலே வச்சு அடிக்கும்போது இப்படி திரும்பணும். ஆனால் இது மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் வைக்கணும். மேக்ஸிமம் சைடில் வச்சா தான் இப்படி திரும்பணும். நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா திரும்பாது. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சொல்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிக்கணும். இதை சுற்றி இருக்க பொருள் வந்து இரும்பாக இருக்கணும். நீங்கள் இதை அடிக்கிறேங்கிற பேரில் தெரியாதனமாக இதில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதை சுற்றி இருக்கிறது பிளாஸ்டிக்காக இருந்தால் உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எட்ஜு வந்து நான் இதில் உடஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பானதாக இருந்தால் தான் இந்த இரும்பை வெட்டி அந்த இடத்துல இந்த உளியானது நின்றோம். அதுக்கப்புறம் நீ சுற்றியில் அடிக்கும்போது திரும்ப